நம்ம மசால் பயிர் காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தென்னம்புள்ள 2 உளுந்து முளைச்சு நின்றுருந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொண்டு போய் ஏதோ பொலியோரமா நட்டி விட்டோம்னா, அது பாட்டுக்கு வந்தாப்படி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு கடப்பாரையால எடுத்துட்டு போய் குழி தோண்டறக்கு ஆரம்பிச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மழை காலம் ஆரம்பிச்சுடுதுங்க இன்னி அப்படியே. ஏதோ ஆத்தலுக்கு தூத்தலுக்கு மழை பேஞ்சுட்டு இருக்குதுங்க. அப்படி நட்டி விட்டோம்னா, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்குன்னு தான் இன்னைக்கு அப்படியே குழி தோண்டிட்டு இருக்கிறேங்க. குழியெல்லாம் தோண்டி போட்டு பார்த்தீங்கன்னா, குடத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்திருந்துங்க. அந்த குடத்துல கொண்டு வந்த தண்ணிய எடுத்து குழியில ஊத்தி அப்படியே கொஞ்சம் சேறு குழச்சு விட்டுங்க. சேறு குழச்சு வச்சோம்னா, கொஞ்சம் நம்மளுக்கு தென்னம்புள்ள மடார்னு உயிர் பிடிக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோத்துக்கத்தாழையும் ஒரு பீஸ் கொண்டு வந்துருந்துங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னம்பிள்ளைக்கு போட்டு வச்சோம்னா, கொஞ்சம் வேரோடத்துக்கு நல்லா இருக்குங்க. 2வது மண்ணுல ஏதாவது வேர்ப்புழு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழிச்சு நம்மளுக்கு தென்னம்பிள்ளை கொஞ்சம் நல்லா உருப்படியா வளர வைக்குங்க. சோத்துக்கத்தாழைக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே புது வேர்கள வளர வைக்கக்கூடிய திறமை இருக்குதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கேருந்து புடுங்கிட்டு வரம்போது பார்த்தீங்கன்னா, நெறையா வேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சு இருக்குங்க. அந்த வேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் புதுசா தழையறக்க ஆரம்பிக்குங்க. இந்த மரம் மிதிச்சுட்டோம்னா, காத்தடிச்சாலும் எந்த பக்கமும் தென்னம்பிள்ளை சாயாதுங்க. இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க.